ஆண்டவர் பார்க்காம, நான் ஆண்டவர் பார்த்துட்டேன், நான் உபவாச ஜெபத்துக்கு போகிறேன், நான் இந்த ஜெபத்துக்கு போகிறேன், இல்லை நான் ஜெபம் பண்ணிட்டேன், நான் பைபிள் படிச்சிட்டேன்னு சொன்னால், ஆண்டவர் நம்மை பார்க்குற அளவுக்கு நம்முடைய காரியங்கள் இருக்கிறதா? ஆண்டவர் நம்முடைய இதயத்தை ஆராய்ந்து பாரு நம்முடைய ஜெபங்கள் இருக்கிறதா? இல்லை நம்ம வேதத்தை வாசிக்கிறோமா? ஆண்டவருக்கு பிரியமான காரியம் செய்து பாருங்கள். ஆண்டவர் ஒரு ஊருக்கு போகிறாரு. அநேக பிச்சைக்காரர்கள் இருந்தாங்க, குருடருங்க இருந்தாங்க, குஷ்டரோகிங்க இருந்தாங்க. ஆனால் ஒரு மனுஷன் சுகத்தை பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. அந்த மனுஷன் யார்? பர்த்திமேயு. ஹல்லேலூயா. அவனுக்கு எப்படி சுகம் கிடைச்சது? இயேசு வரா சொன்னாங்க, எல்லாரும் கம்முன்னு தான் இருந்தான். ஆனால் அவன் மட்டும் இயேசுவே இயேசுவேன்னு கூப்பிட்டான். அவ்வளோ கூட்டத்தில் இயேசுவேன்னு பல பேருக்கு குரலை கொடுக்கலாம், கேட்டிருக்காது, அவர் வேறு இதில் போகலாம். ஆனால் அந்த மனுஷன் சும்மா இல்லை. சில பேர் தட்டினாங்க, போயா கூப்பிடாத அவரை. ஆனால் அவன் சும்மா இல்லை. ஹல்லேலூயா. அவர் காதில் விடுற அளவுக்கு கூப்பிட்டான். அவருடைய கண் என்ன பண்ணிச்சு? அவன் மேலே பட்டுச்சு. அப்போ ஆண்டோடைய கண் படணுங்க. ஆண்டோடைய கண் யார் மேலே? சந்தோஷ் மேலே படணும். ஹல்லேலூயா. ஆமாம், சந்தோஷ் பார்க்குறாரு ஆண்டவரை, ஜெபத்தில் பார்க்குறாரு, பைபிள் படிக்கிறாரு, உபவாசம் பண்ணுறாரு. ஆனால் ஆண்டவருடைய கண் சந்தோஷ் மேலே பட்டோன்னே லைஃபே மாறிடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமாம்.